ஸ்பெயின் நாட்டினுடைய பார்சிலோனா பகுதிகளுடைய மேயர் காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரை பகுதிகளுக்கு பார்வையிடுவதற்காக நேரடியாக வருவதாக அறிவிப்பு விடுத்திருந்தார். தொடர்ந்து நமக்கு தெரியும், ஸ்பெயின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக 2024 அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல ஸ்பெயினுடைய பார்சிலோனா பகுதிகளை ஆளக்கூடிய மேயர் தான் நான் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்குக்கு போக போறேன், மேற்கு கரையை போய் பார்க்க போறேன் என்கிற ஒரு முடிவை அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அவர் இன்று இரவு, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இன்றைய இரவு நேரத்தில் ஜெருசலத்துக்கு வருவதாக இருக்கிற போது அவருக்கு வருவதற்கு அனுமதி தரமாட்டோம், அனுமதியை மீறி அவர் வந்தால் அவரை நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் அறிவிப்பு விடுத்திருக்கிறது. பார்சிலோனாவினுடைய மேயர் நான் வந்தே தீருவேன், முடிந்தால் கைது செய்யுங்கள் என்று அறிவித்திருக்கிறார். எப்படி அவரை கைது பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அது ஏற்கனவே ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் கப்பலில் வந்தவங்க என்று பல பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அவர் ஏன் வர்றாருன்னு சொன்னால், அரெஸ்ட் பண்ணப்பட்டால் அதுவும் ஒரு சர்வதேச பாலஸ்தீன ஆதரவு செய்தியாக மாறும் என்கிற காரணத்தினால தான் அவர் வர்றாரு. அவருடைய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இனவாத அமைச்சர்களில் ஒருவர் தான் ஸ்மோரிச்ங்கிறவர். இந்த ஸ்மோரிச்ங்கிறவர் அரசாங்கம் எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பதாக அவர் தன்னோடு இருக்கக்கூடிய 9 பேர் கொண்ட இனவாத குழுவோடு ஒரு மீட்டிங் நடத்திட்டு தான் அரசாங்கத்தில் வந்து எல்லாத்தையும் பேசுறாரு. எனவே சமாதான நிலையை எட்ட முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஸ்மோரிச்சினுடைய இந்த செயல்பாடுகள் தான். எனவே பாலஸ்தீனத்தில் சமாதான நிலை எட்டப்பட வேண்டும் என்றால் இந்த இனவாதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளே இன்றைக்கு எழுத ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 94 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பானாக என்கிற பிரார்த்தனைகளோடு 247 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலை 2 நாட்களுக்கு முன்பதாக ஐசிசியினுடைய 4 நீதிபதிகளுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க, கைது செய்ய சொன்னாங்க என்கிற குற்றச்சாட்டை சுமத்தி அமெரிக்கா அவர்கள் மீது தடைகளை விதித்திருக்கிறது. அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய தடையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதாவது என்னன்னா, சர்வதேச நீதிமன்றம்ங்கிறது உலகத்தில் 128 நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம். இதுல அமெரிக்கா பங்கு பெறவில்லை, இஸ்ரேலும் பங்கு பெறல. என்னன்னா, பங்கு பெற்ற இவங்க தான் உலகத்தில் ஆகக்கூட அநியாயம் பண்றவங்க, இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்கிறதுனால அவர்கள் பங்கு பெறவில்லை.